ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தேவி ருக்மிணியின் செய்தி. பிராமணர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குண்டினபுரத்திற்கு வருகை. மணமகனும் மணமகளும் அவரவர் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் சிசுபாலனுடன் திருமண குழுவிற்கு தங்குமிடம் வழங்கும் விதர்ப்ப மன்னர். மிதிலேஸ்வரரே, பகவானே, இப்போது அனைத்து பாவங்களை அளிக்கும் நற்பண்புகளை உடையவர். தர்மம், அர்த்த, காமம் மற்றும் மோக்ஷம் ஆகிய 4 விதமான பலன்களை வழங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமண கதையினை கேளுங்கள் என்று ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். அங்கு குண்டினபுரத்தில் விதர்ப்ப தேசத்தின் அதிபதியான பீஷ்மகர் என்ற புகழ்பெற்ற மன்னர் ஆட்சி செய்தார். அவர் அனைத்து மத அறிஞர்களாலும் மிகவும் வளமானவராகவும் சிறந்தவராகவும் இருந்தார். அவர்களுக்கு ருக்மிணி என்ற மகள் இருந்தாள். அவள் லக்ஷ்மி தேவியின் ஒரு அம்சமாக இருந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். பல நூற்றுக்கணக்கான சந்திரன்கள் அவளுக்கு முன்னால் வெளிர் நிறமாக தெரிந்தன. அவள் சகுன வடிவில் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். முன்னதாக ஒரு நாள் பகவான் ஸ்ரீஹரியின் அமானுஷ்ய குணங்களை குறித்த விளக்கத்தை கேட்ட பின்னர் இளவரசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனக்கு சரியான கணவராக கருதத் தொடங்கினாள். அதேபோல் தேவி ருக்மிணியின் தோற்றம் மற்றும் குணங்களை குறித்த இனிமையான விளக்கத்தை கேட்ட பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீஹரியானவர் அவளை தனது தகுதியான மனைவியாக கருதி அவளை திருமணம் செய்ய மனதில் தீர்மானித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வுகளை அறிந்த மன்னர் பீஷ்மகரும் தனது மகளை அவருக்கு கொடுக்க முடிவு செய்தார். ஆனால் இளவரசர் தேவி ருக்மிணி தனது தந்தையை மன்னால் தடுத்து நிறுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எதிரியான சிசுபாலனையே தேவி ருக்மிணிக்கு சரியான கணவராக கருதினார். மிதிலேஸ்வர மன்னரே, இது பீஷ்மகுமாரி தேவி ருக்மிணியை மிகவும் வருத்தப்படுத்தியது. அவள் ஒரு பிராமணரை மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தூதராக அனுப்பினாள். பிராமண தெய்வம் தெய்வீக துவாரகாபுரியை அடைந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வரவேற்றார். அவர் அங்கே உணவருந்தி கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்தில் ஓய்வெடுத்தார். பின்னர் மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரிடம் அனைத்து நற்செய்திகளையும் கேட்டார். அவரது கட்டளைப்படி பிராமணர் அவர் தேவி ருக்மிணியிடம் கதையை கூறினார். இது பீஷ்மக இளவரசியை மகிழ்வடைய செய்து மகிழ்வித்தது. அவள் பிராமண கடவுளின் பாதங்களில் பணிந்து, விப்ரவரா, நான் உங்கள் வம்சத்தை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். அதாவது உங்கள் குடும்ப வம்சத்தின் செல்வத்திற்கு ஒருபோதும் குறை இருக்காது. இது எனது உறுதியான வாக்குறுதி என்று கூறினாள். விதர்ப்ப மன்னர் பீஷ்மகர் தனது மகளின் திருமணத்தை காண ஆர்வத்துடன் 2 சகோதரர்களான பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருப்பதை குறித்து கேள்விப்பட்டதும் அவர்களை அழைத்து வர பிராமணர்களுடன் புறப்பட்டார். அவர்களின் செல்வாக்கை முழுமையாக உணர்ந்தார். நறுமண பாத்திரங்களில் நறுமணம் மற்றும் உடைக்கப்படாத அரிசி தானியங்களை நிரப்பி ஆடைகள் மற்றும் சடங்கு பரிவாரங்களால் அலங்கரித்து அவர்கள் மங்களகரமான விழாக்களுடன் வந்தனர். 10 லட்சம் பக்தர்களால் அலங்கரிக்கப்பட்ட மன்னர் பரமபுருஷ பகவானின் 2 சகோதரர்களான பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை முறையாக வணங்கினார். வழிபட்ட பின்னர் அவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஐயோ, நான் ஏன் என் மகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று எண்ணி அவர்களை ஆனந்தவனத்தில் தனது படையுடன் தங்க வைத்தார். அவர்களுக்கு மரியாதை செலுத்திய பின்னர் அவர் தனது அரண்மனைக்கு திரும்பினார். 3 உலகங்களின் அழகின் பொக்கிஷமான பகவான் ஸ்ரீ வசுதேவ நந்தனின் வருகையை கேள்விப்பட்டு குண்டினபுரத்தில் வசிப்பவர்கள் அங்கு வந்து அவரது தாமரை திருவடிகளின் அமிர்தத்தை தங்கள் கண் இமைகளால் அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பின்வருமாறு கூறத் தொடங்கினர். சகோதரர்களே, தேவி ருக்மிணி இந்த கிருஷ்ணரின் பகவானின் நாயகியாக இருப்பதற்கு தகுதி கொண்டவள். வேறு யாருடைய மகளாகவும் அல்ல. நகரவாசிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் தேவி ருக்மிணியின் திருமணத்திற்காக
படைப்பாளரிடம் பிரார்த்தனை செய்து தங்கள் அனைத்து தகுதிகளையும் அர்ப்பணித்தனர். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகால் பிணைக்கப்பட்டனர். அவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் அவர்கள் இங்கே திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் எப்போதாவது தங்கள் மாமனார் இல்லத்திற்கு வருவார்களா? அந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர்களை அருகில் சென்று கண்டு நன்றியுடன் இருப்போம். அவர்களை காணாமல் இந்த உலகில் நீண்ட காலம் வாழ்வதன் பயன் என்ன? நரேஸ்வரரை மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் பீஷ்மக இளவரசியான தேவி ஸ்ரீ ருக்மிணி தனது அனைத்து தோழிகளுடன் மன்னனின் மகள் உமையை வணங்குவதற்காக, பகவதி உமையை தேவி பார்வதியை வணங்குவதற்காக தனது உள்ள அறைகளிலிருந்து வெளியே வந்தாள். அவள் இதயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கவரப்பட்டது. அந்த நேரத்தில் சங்கம், மிருதங்கம் மற்றும் துந்துபியின் உரத்த ஒலிகள் எதிரொலித்தன. புகழ்பெற்ற பாடகர்கள் பாடல்களை பாடினர். கைதிகள் மற்றும் மகதர்கள் புகழ் பாடினர் மற்றும் வேசிகள் அழகாக நடனமாடத் தொடங்கினர். இவை அனைத்தும் வெற்றி மற்றும் வெற்றியின் உரத்த முழக்கங்கள் எதிரொலித்தன. லட்சக்கணக்கான சந்திரன்களின் பிரகாசத்தை லக்ஷ்மி ஸ்வரூபர் தேவி ருக்மிணி அணிந்திருந்தாள். குழந்தையின் சூரியனை போன்ற பிரகாசமான செவி அணிகள் அவள் செவிகளை அலங்கரித்தன. அவளுக்கு அருகில் இருந்த உதவியாளர்கள் கூட்டம் அவளுக்கு சேவை செய்ய தயங்கியது. வெள்ளை குடைகளையும் பிரகாசிக்கும் சாமரங்களையும் கொண்டு விசிறிகளை அசைத்து தங்கள் உரைகளிலிருந்து எடுக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்ட அழகிய வாள்களை பிடித்திருந்த லட்சக்கணக்கான துணிச்சலான வீரர்கள் அவர்களின் பாதங்களில் இருந்து அங்கும் இங்கும் அவரை பாதுகாத்தனர். அவரிடமிருந்து வெகு தொலைவில் குதிரைகள், தேர்கள் மற்றும் யானைகளில் வந்த வீரர்கள் இப்போது இளவரசியை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தனர். தேவியின் ஆலயத்தை அடைந்த அமைதியான மற்றும் தூய்மையான மனநிலையில் முற்றத்தில் நின்றபோது இளவரசி தனது தாமரை போன்ற கரங்களையும் பாதங்களையும் சுத்தம் செய்தாள். பின்னர் அவர் அமைதியாக தேவியின் அருகில் சென்று கரங்களை கூப்பி பவபிதிஹாரிணி பவானியின் சேவையில் துர்கே என்று பிரார்த்தனை செய்தார். மங்களகரமான பவானி சிவா, கணேசர், கார்த்திகேயர் மற்றும் பிற குழந்தைகளால் அலங்கரிக்கப்பட்டவர். நான் எப்போதும் உங்களுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். மேலும் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திர கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் நாயகராக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அந்த நேரத்தில் தோழிகள், தேவி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை இப்படி கூற வேண்டாம். சேத்திராஜன் சிசுபாலனுக்காக ஒரு வரம் கேட்பீராக என்று கூறத் தொடங்கினர் தோழியர். இவ்வாறு பீஷ்மக நந்தினி தனது தோழிகள் மத்தியில் நின்று பவானியின் இல்லத்தில் மேற்கண்ட பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் கூறத் தொடங்கினர். அன்னை பவானியின் ஆலயத்தில், அம்பே, இந்த பெண் எதுவும் தெரியாது, எனவே தாங்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை. இதை கூறி தேவி ருக்மிணி தனது தோழிகள் மத்தியில் நின்று வாசனை திரவியங்கள், அக்ஷதம், தூபம், ஆபரணங்கள், மாலைகள், மலர்கள், மலர் மாலைகள், பூவா போன்றவற்றை வணங்கினாள். அவர் காணிக்கைகள், ஆடைகள், பழங்கள், கரும்பு மற்றும் மணிகளை சமர்ப்பித்து மிகுந்த பக்தியுடன் அன்னை பவானியை வணங்கினார். அதன் பிறகு இளவரசியான தேவி ருக்மிணி துர்கா தேவியை வணங்கி அதிர்ஷ்டசாலி பெண்களை பல ஆபரணங்கள் மற்றும் பிற பொருள்களால் வணங்கி அவர்கள் அனைவருக்கும் தனது வணக்கங்களை செலுத்தினார். அந்த அதிர்ஷ்டசாலி பெண்கள் அனைவரும் தேவி ருக்மிணிக்கு வரங்களை அளித்து அவளுக்கு மிகவும் புனிதமான ஆசீர்வாதங்களை வழங்கினர். இளவரசி, தங்களின் அழகிற்கு எப்பொழுதுமே தாங்கள் ராணி தான். தாங்கள் சதரூபையைப் போல அது தீர்ந்து போகாமல் இருக்கட்டும். மலைகளின் அரசரின் மகள் தேவி உமையைப் போல அழகாக இருக்கட்டும். உங்கள் கணவருக்குரிய சேவை உணர்வு அருந்ததி தேவியைப் போலவும் உங்கள் மன்னிப்பு ஜனகநந்தினி சீதையைப் போலவும் இருக்கட்டும். பீஷ்மக நந்தினி உங்கள் அதிர்ஷ்டம் யக்ஞபுத்ரி தானம் போலவும்
உங்கள் சிறந்த மகிமை கச்சியைப் போலவும் இருக்கட்டும். உங்கள் பேச்சு சரஸ்வதியைப் போலவும், உங்களின் கணவர் மீதான உங்கள் பக்தி முனிவர்களின் பகவன் மீதான பக்தி போலவும் இருக்கட்டும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்திலுள்ள நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான உரையாடலில் உருவான தேவி ருக்மிணியின் வெளியேற்றம் என்ற தலைப்பு கொண்ட 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.